ஸோ ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ என்னடா நைட்டு இத்தனை மணிக்கு இது பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரானம். ஸோ கிரானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூனார் எக்லிப்ஸு. ஸோ லூனார் எக்லிப்ஸ் வந்துட்டு இந்த 2025 வந்துட்டு ஒரு மிகப்பெரிய எக்லிப்ஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த எக்லிப்ஸை வந்துட்டு இந்த எக்லிப்ஸ் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கம்பேர்ட் டு அதர்ஸ் ரொம்பவே வந்துட்டு டேஞ்சரஸான எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்துட்டு இந்த கிரானம் வந்துட்டு மூன் வந்துட்டு ரெட் கலரில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. லைக் பிளட் ரெட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு ஏன் அப்படின்னா வந்துட்டு சன்னோட மொத்தம் ஆக்சுவலி வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மூன் அப்படிங்கிறது வந்துட்டு தன்னைத்தானே எமிட் பண்ணுற இது கிடையாது. ஸோ அது வந்துட்டு ஒரு லூமினஸ் ஆப்ஜெக்ட், பட் அது வந்துட்டு சன்னோட லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இப்போது இந்த எக்லிப்ஸில் வந்துட்டு சன்னோட ஒரே நேர்கோட்டில் வரனால சன்னோட அல்ட்ரா வயலட் ரேஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது அப்படியே வந்துட்டு ரொம்ப ஹையாக வந்துட்டு நம்மளுக்கு எர்த்துக்கு வந்துட்டு பாஸ் பண்ணும். ஸோ அதனால தான் வந்துட்டு மூன் வந்துட்டு ரெட் கலரில் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு லூனார் எக்லிப்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ லூனார் எக்லிப்ஸை வெறுங்கண்ணில் பார்த்தா கண்ணு ஒன்றும் ஆகுமோ இல்லையோன்னு தெரியல. ஸோ இப்போ நாங்கள் இருக்கிறது வந்துட்டு கோயம்புத்தூர் பைபாஸ் பக்கத்தில் இருக்கிற எங்கள் பாட்டி வீடு, வாடகை வீடு. லூனார் எக்லிப்ஸ் இப்போ வந்துட்டு ஒரு 8:55 தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஆனால் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. வீடியோ ஆனால் கட் பண்ணிவிட்டு எக்லிப்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். பாய். ஸோ அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னா இப்போ தான் நியூஸில் பார்த்தேன். ஸோ இந்தியாவில் இருக்கிற ஏதோ ஒரு ஸ்டேட்டில் தான் வந்துட்டு அது வந்துட்டு இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்க கொஞ்சமாக தான் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா வந்துட்டு நான் வந்துட்டு நியூஸ் சேனலில் கேட்டேன். ஸோ அந்த நியூஸ் வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மர்ஜ் பண்ணுறேன். ஸோ அந்த இதை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லூனார் எக்லிப்ஸ் எப்படிலாம் இருக்குது என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த சேனல் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவும் நான் வந்துட்டு இப்போது போடுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு கிரானத்தை வந்துட்டு காமிக்கிறேன். அண்டு இன்னொன்று நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ப்ரிகாஷன்ஸ் ஆஃப் லூனார் எக்லிப்ஸ் வந்துட்டு சொல்லிடுறேன். ஒரே நிமிஷம் செட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஸோ 1 minute கைஸ். ஸோ எஸ் கைஸ், ஸோ இது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு வழியாக வந்துட்டு ஃபோனை செட் பண்ணியாச்சு. ஸோ ஏன் அப்படி இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு லூனார் எக்லிப்ஸ் இந்த 2025 லூனார் எக்லிப்ஸ் பற்றி தான் இப்போ வந்துட்டு பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த நான் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த லூனார் எக்லிப்ஸ் வந்துட்டு ஒரு நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு ஒரு எக்லிப்ஸாக இருக்க போகுது. ஸோ அது வந்துட்டு எந்த ஸ்டேட்டில் வேணாலும் இருக்கலாம். ஸோ அது ஒரு வேளை தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்ததுன்னா நம்ம வந்துட்டு லக்கி. ஸோ நான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அண்டு இப்போ வந்துட்டு லூனார் எக்லிப்ஸ் வரும்போது என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ இன்றைக்கி வந்துட்டு சண்டே. ஸோ சண்டே வந்துட்டு நிறைய பேர் நான்வெஜ் வந்துட்டு நைட் டைம் 9 மணி அந்த மிட் நைட் பிரியாணி எல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இன்றைக்கி சண்டேனால் இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரி எந்த நான்வெஜ்ஜு எந்த ஃபுட்டு பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு நம்மளோட ஹிந்து புக்கில் வந்துட்டு எழுதியிருக்கு. என்னது அப்படின்னா லூனார் எக்லிப்ஸ் இந்த 2000 எப்போவுமே இந்த கிரானம் வரும்போது வந்துட்டு அதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு கிரானம் வரக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு சாப்பிட்டுறணும். ஸோ ஏன் அப்படின்லாம் எனக்கு தெரியாது சொன்னாங்க. ஸோ 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்றணும். அண்டு ப்ரெக்னென்ட் லேடிஸ், ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் வந்துட்டு இந்த லூனார் எக்லிப்ஸ் இருக்கும்போது வந்துட்டு அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ரூமில் இருந்துடணும். அண்டு பழசில் என்ன நம்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்துட்டு இப்போது ஒரு வேளை வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அந்த ரேஸ் இருக்கும் இல்லையா, அதாவது அந்த மூன் வந்துட்டு டைரெக்டாக சன்ரேஸ் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இது இருக்கும் இல்லையா.
ஸோ அந்த மாதிரி இருக்க போகும்போது நீங்கள் வந்துட்டு அதை பார்த்தோம் அப்படின்னா குழந்தைக்கு எதுவும் ஆயிரும். அண்ட் இந்த மாதிரி காதை நோண்டுறது, இந்த விரலை நகத்தை இது பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணால் வந்துட்டு ஒரு பேபிக்கு வந்துட்டு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நம்பியிருக்காங்க. அண்ட் இன்னும் சில பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி நைட் டைமில் வந்துட்டு 9 o'clock மேலே யாரெல்லாம் வந்துட்டு வெளியே போகிறாங்களோ அவங்கள வந்துட்டு கொஞ்சம் மென்டல் ஆயிடுவாங்க. மென்டல் மீன்ஸ் லைக் அவங்களோட ஹெல்த்துக்கு வந்துட்டு கொஞ்சம் பாதிப்பு அப்படின்னு சொன்னாங்க. அண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சோலார் அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு சோலார் எக்லிப்ஸ் அண்ட் லூனார் எக்லிப்ஸ், இதுக்கும் ரெண்டுத்துக்காக டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னா சூரிய கிரகணம், அண்டு லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னா சந்திர கிரகணம். ஸோ இதில் என்ன அப்படின்னா இந்த 3 பிளானட்டும், அதாவது 3 பிளானட்டுக்கு நம்ம சூரியன், எர்த்து, அதுக்கப்புறம்ட்டு மூன். ஸோ இந்த 3 செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அது வந்துட்டு எக்லிப்ஸ் மாறும். ஸோ அண்டு வந்துட்டு இதனால தான் வந்துட்டு எக்லிப்ஸ் இதாகுது. அண்டு வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ நான் வந்துட்டு இப்போ டைம் வந்துட்டு 9 o'clock ஆயிடுச்சு. ஸோ எக்லிப்ஸ் வருதான்ட்டு பார்த்துட்டு வரேன். ஒரே நிமிஷம் வாங்க. கட் பண்ண இதாகிடுச்சு. ஸோ வந்துட்டு இதவா 9 மணி ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு 9 மணி ஆயிடுச்சு. 9:51 நான் பார்க்குறேன். இதுவா இல்லை எங்கே ஸோ வானத்தை பாருங்கள், ஃபுல்லாக எதுவுமே தெரியல. ஸோ ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மழை பெஞ்சுது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு எக்லிப்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியல. ஆயிருக்கும், பட் லைக் தமிழ்நாட்டில் இதாகும் தெரியல. பாருங்கள், அப்படியே டார்க் கிரே கலரில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்களா? ஸோ டார்க் கிரே கலரில் இருக்குது. ஸோ ஃப்ளைட்டா? ஸோ நான் எக்லிப்ஸ் நினச்சிட்டேன். ஸோ இதுதான் வந்துட்டு கரண்ட் சுச்சுவேஷன் இன் கோயம்புத்தூர் at 9:03. ஓகே, ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எக்லிப்ஸ் முடிஞ்சால் பார்ப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்துட்டு இந்த மணிக்கு எல்லாருமே வந்துட்டு வெளியே சுற்றிட்டுருக்காங்க. ஏன்னு தெரியல, ஒரு வேளை வீட்டுக்கு போவாங்கன்னு. அண்ட் எனக்கு ஒரு டவுட்டு. ஸோ இப்போ வந்துட்டு ஹிந்து இதில் வந்துட்டு இந்த மாதிரி பிலீவ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி மற்றவங்களுக்கு என்ன ஆகும்? லைக் மற்ற ரிலீஜன்ஸ் லைக் கிறிஸ்டின், முஸ்லீம் அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த எக்லிப்ஸ் முன்னாடி சாப்பிட்றது அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு எதோ பாதிப்பு வராதா என்னன்னு தெரியல. அப்படி ஒரு வேளை யாரோ அதர் ரிலீஜன்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு எதோ ஆகலையா அப்படின்ட்டு. அண்ட் நீங்கள் வந்துட்டு இந்த எக்லிப்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அண்ட் ஸோ பேட்ரி பர்சன்டேஜ் வேறு 1% இருக்குது. ஸோ அண்ட் ஒரே நிமிஷம் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு சொல்கிறேன். எஸ்கைஸ், ஸோ அலர்ட் வந்துடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ முடிஞ்ச வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டாட்டா பை சியும். நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பை கைஸ், பை.